அனைவருக்கும் வணக்கம். இது மீடியா டிஎன்பிஎஸ்சி. ஏற்கனவே நீங்களே கண்டுபிடிங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எதுக்குன்னா, நீங்களே தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா, கடைசி வரைக்கும் மறக்காது அப்படிங்கிறதுக்காக தான். தேடி தப்பா உங்களுக்கு தெரியாத விஷயத்த தேடி தேடி கண்டுபிடிச்சு மறக்காதுங்கிறதுனால தான். விடைய போட்டது பார்க்கறதுல எந்த புண்ணியம் கிடையாது. இருந்தாலும் விடைய போடுறோம். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, "டேய் ஆன்ஸர போடுறா" அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம் அவரு இந்த வீடியோ பார்த்தாலும் ஓகே. நான் வந்து இத சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு இத தேடக்குள்ள உங்களுக்கு 10க்கான ஆன்ஸர் கிடைக்கும். அந்த ரெஃபர் பண்ணக்குள்ள. அதுக்காக தான் விடைய போடாம நீங்களே கண்டுபிடிங்கள் அப்படின்னு போட்டோம். ஆனா இப்ப எக்ஸாம் நெருங்க தொட்டு நான் அப்படி போடல. அது வர வர அடுத்த இதுலலாம் வந்து நீங்களே கண்டுபிடிங்கள் வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு கன்டின்யூ பண்றேன். இப்ப வந்து கம்பி நீட்டல்ங்கிறது விரைந்து வெளியேறுதல் முந்தி பார்த்தோம். அது இன்னொரு இதுவும் இதுல இருக்கு. கம்பி நீட்டல் என்ற மரபுத்தொடர் குறிப்பது எண்ணமும் செயலும் ஒத்தி இல்லாமை, நீட்டுதல் பி, சி வந்து சொல்லிக் கொள்ளாமல் செல்வது, டி அலைந்து திரிதல், விடை தெரியவில்லை. எண்ணமும் செயலும் ஒத்தில்லாமை, பி நீட்டுதல், சி சொல்லிக் கொள்ளாமல் செல்வது, டி அலைந்து திரிதல், விடை தெரியவில்லை. அடுத்து 5வது கொஸ்டின். அவளை நினைத்து உரலை இடித்தல் உணர்த்தும் பொருள் என்ன? அவளை நினைத்து உரலை இடித்தல் உணர்த்தும் பொருள் என்ன? எண்ணமும் செயலும் ஒத்தில்லாமை, நீட்டுதல், சொல்லிக் கொள்ளாமல் செல்வது, டி அலைந்து திரிதல், விடை தெரியவில்லை. அவளை நினைத்து உரலை இடித்தல் உணர்த்தும் பொருள் என்ன? அடுத்தது 6வது கொஸ்டின். பஞ்சாய் பறத்தல் என்பது 6வது கொஸ்டின். பஞ்சாய் பறத்தல் என்பது உணர்த்தும் பொருள் என்ன? பஞ்சாய் பறத்தல் என்பது உணர்த்தும் பொருள் என்ன? பஞ்சாய் பறத்தல். அடுத்தது வந்து அவளை நினைத்து உரலை இடித்தல். அதுக்கு அடுத்தது கம்பி நீட்டல். கம்பி நீட்டல், அவளை நினைத்து உரலை இடித்தது, பஞ்சாய் பறத்தது. கம்பி நீட்டல் என்ற மரபுத்தொடர் குறிப்பது ஏமாற்றுறது, விரைந்து வெளியேறுதல், சொல்லிக் கொள்ளாமல் செல்வது. சொல்லிக் கொள்ளாமல் செல்வது. சி தான் ஆன்சரு. சொல்லிக் கொள்ளாமல் செல்வது. சொல்லிக் கொள்ளாமல் செல்வது. கம்பி நீட்டல்னா சொல்லிக் கொள்ளாமல் செல்வது. சொல்லிக் கொள்ளாமல் செல்வது கம்பி நீட்டல். அடுத்தது 2வது கொஸ்டின். அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னாக்கா, எண்ணமும் செயலும் ஒத்தில்லாமை. எண்ணமும் செயலும் ஒத்தில்லாமை. எண்ணமும் செயலும் ஒத்தில்லாமை. அவளை நினைத்து உரலை இடிப்பது என்பது எண்ணமும் செயலும் ஒத்து இல்லாமை. எண்ணமும் செயலும் ஒத்து இல்லாமை. எண்ணமும் செயலும் ஒத்து இல்லாமை. அவளை நினைத்து உரலை இடிப்பதுங்கிறது. அதுக்கடுத்தது 3வது கொஸ்டின். பஞ்சாய் பறத்தல் அப்படின்னாக்கா அலைந்து திரிதல். பஞ்சாய் பறத்தல்ங்கிறது என்னது? அலைந்து திரிதல். ஒரே பஞ்சா பறந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அலைந்து திரிதல். பஞ்சாய் பறத்தல் என்றால் அலைந்து திரிதல். பஞ்சாய் பறத்தல் என்றால் என்ன? அலைந்து திரிதல். பஞ்சாய் பறத்தல் என்றால் அலைந்து திரிதல். பஞ்சாய் பறத்தல் என்றால் அலைந்து திரிதல். அவளை நினைத்து உரலை இடித்தல் என்பது எண்ணமும் செயலும் ஒத்தில்லாமை. எண்ணமும் செயலும் ஒத்தில்லாமை. அவளை நினைத்து கம்பி நீட்டல்னா சொல்லிக் கொள்ளாமல் செல்வது. கம்பி நீட்டல்னா திடீர்னு வெளியேறுவது, ஏமாற்றுதல், சொல்லிக் கொள்ளாமல் செல்வது. பஞ்சாய் பறத்தல்னா அலைந்து திரிதல். அவளை நினைத்து உரலை இடிப்பது என்பது எண்ணமும் செயலும் வெவ்வேறா இருக்கு. ஒன்று நினைச்சிட்டு இன்னொன்று வேலை பார்க்கறதுக்கு அதே பொருள். இதை தெரிஞ்சு வச்சுங்க. இதை ரொம்ப நன்றி.